Hi friends, நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்முடைய யூடியூப் சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயான டெக்னிக்கல் அண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ யாருக்காவது நிஜமாலுமே ஷேர் ட்ரேடிங்னா என்ன, அதை கற்றுக்கிட்டு சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயான கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது 100+ கண்டென்ட்ஸோட. நீங்கள் பெய்டு கோர்சஸ் எடுத்தாலும் 100 கிளாஸஸ் வராது. கூடவே அதில் சைக்காலஜிக்கல் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட் சொல்லி தர மாட்டாங்க. பட் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா கொடுக்குற இந்த கோர்ஸ்ல சைக்காலஜிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரேடிங் கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி என்னையும் ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ஆஸ் அ ஹியூமனிட்டி பேசிஸ்ல பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சாப்டர் 10 வந்து நீங்க பார்ப்பீங்க, ஓகேவா? பட் சேனலுக்குள்ள போயிட்டு ப்ரீவியஸ் சாப்டர் வந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த சாப்டர் 10ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். எத்தனை வகையான ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவருடைய பிஸ்னஸ் என்ன, அவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க, அவங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ல போனா அவங்க எந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து யாருன்னு பார்க்க போறோம். இதுல ஒரு 5 வகையான பேர் இருக்காங்க. ரிஸ்க் ரிவார்டு என்னன்னு பார்க்க போறோம். அவங்க வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் அண்ட் டேக்கிள் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. ஹவு தே டேக் ட்ரேட், ஹவு தே டேக் அ ட்ரேட், எப்படி ஒரு ட்ரேட் வந்து அவங்க எடுப்பாங்க, எப்படி கமிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவங்களுடைய டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 4 டாப்பிக்கை பத்தி நம்ம இந்த ஒரு சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்னா அதுல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். பட் அந்த 5 பேரும் எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வேவ் தான் இருக்கும். இப்போ ஆவரேஜா பார்க்கும்போது எப்பவுமே பங்குச்சந்தை மேலே நோக்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். 2000ல 1000 பாயிண்ட்ஸா இருக்கு அப்படின்னா 2025ல 25,000 பாயிண்ட்ஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுல தான் ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 பேர் தான் இருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். பட் மேஜரா இருக்கிறவங்க இந்த 2 பேர் தான், பையர் அண்ட் செல்லர். நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், புல் ட்ரேடரு, பியர் ட்ரேடரு, ஸ்கேல்பர், எது வேணா சொல்லிக்கலாம். பட் மார்க்கெட்டோட பகுதியில் வந்து பார்க்கும்போது பையர் அண்ட் செல்லர் 2 பேர் மட்டும்தாங்க. ஸோ இதை டிபெண்ட் எதுல இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இவங்க பையரா செல்லராங்கிறது இவங்க இருக்கக்கூடிய பிசினஸ் அண்ட் முடிவுகளை வந்து இருக்கு. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேல போகுது அப்படின்னா இதை வந்து புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல யார் டாமினேட் பண்ணுவாங்க? அப்சல்யூட்லி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வாங்கக்கூடிய பையர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா புல் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. ஒரு பங்கு ஏறும்போது லாபம் அடைகிறவங்க புல் ட்ரேடர்ஸ். அண்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுகுது, சரிங்களா? சும்மா விழுகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த பியர் மார்க்கெட்ல செல் பண்றது மூலமா ப்ராஃபிட் பண்றவங்க தான் பியர் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து செல்லர்ஸ்ன்னு சொன்னாலும் பியர் டேர்ம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரேட், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து செல் பண்றது மூலமா ப்ராஃபிட் பண்றாங்களா, அதனால பியர் ட்ரேடர்ஸ். இதை வந்து பியர் மார்க்கெட் இருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டம் இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இந்த பாட்டம் யார் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. எப்படின்னா ஒரு பங்கு வந்து இங்கிருந்து மேலே போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இங்கிருந்து கீழே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ இங்கிருந்து மேலே போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்றது, அது நிஜமாலுமே நல்ல கம்பெனி, ஃபியூச்சர்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லி நம்புற வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். அண்ட் என்னன்னு தெரியாம கூட சில பேர் லாங் டேர்முக்கு வாங்கி வைப்பாங்க. ஸோ அப்படி பேர் வாங்கும்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். லாங் டேர்முக்கு வாங்க டிமாண்ட் கிரியேட் ஆகும். இதுல வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. பொசிஷனல், இந்த டிமாண்ட் ஏன் கிரியேட் ஆகுன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ், வேல்யூ அண்ட் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாருமே அடடா இது நல்ல பங்கு, இந்த கம்மியான விலையில வந்து இருக்கு, வாங்கினா ஃபியூச்சர்ல போகும்போது வித்தலான்ற ஒரு கணக்கோட இந்த இதுல வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அக்குமுலேட் பண்றதுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து இருக்கு, சரிங்களா? ஒரு ஏரியா. ஸோ இது ஒரு ப்ரைஸ், அதை தாண்டி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மினிமம் இந்த இடத்துக்கு போக போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ வாங்க ப்ரைஸ் மேலே போகுது. ப்ரைஸ் டிமாண்ட் வந்து அதிகமாக ப்ரைஸ் மேலே ஏற்றிட்டே போவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வாங்கின வேல்யூ, க்ரோத் அண்ட் பொசிஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவாங்க.
சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கிருந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? இந்த பியர் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட்ல புல் ட்ரேடர், பியர் ட்ரேடர்ஸ் அண்ட் பொசிஷனல் அண்ட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த அவங்களோட ஆக்ஷன்ஸை வந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ பங்குச்சந்தையில மேஜரா இருக்கக்கூடிய 2 டேர்ம்ஸ் என்ன, பங்குச்சந்தையில எப்படி யார் யார் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இதை நான் ஒரு சின்ன டயக்ராமா போட்டு வைக்கிறேன், ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புல், கன்சாலிடேஷன், இந்த மூணுமே இருக்குங்க. இது புல் ட்ரேடருக்கான ஏரியா, இது பியர் ட்ரேடருக்கான ஏரியா. இந்த கன்சல்டேஷன் யாருக்கான ஏரியானா பொசிஷனல், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இவங்களுக்கான ஏரியா. பேசிக்கா புல்லுக்கும் பியருக்கும் டேர்ம் இருக்கு, ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஆனால் கன்சல்டேஷன்ல பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரேடர்ஸும் இத்தனை டேர்ம்ஸும் வந்து இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கேல்பிங். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்பிங்ன்றது ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரேடர். இவங்க டெக்னிக்கல்ஸை வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களுடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் தான். ஒரு நாள் இன்டர்டேல வந்து 2% 3% ஏறுது அப்படின்னா இவங்க ஏம் பண்றதும் வெறும் 0.1 0.2 இல்லை 0.5% அவ்வளோக்கு தான் ஏர்ன் பண்ணுவோம். அவங்க தான் ஏம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு பங்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 102 ரூபா, 105 ரூபா, 108 ரூபா போகும்போது விற்பாங்க. இப்போ 105 ரூபானா 5% அவங்களுடைய கேபிட்டல் இருந்து குரோத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் 120 ரூபா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பேசிக்காவே 15-20% ப்ராஃபிட் வந்து வைப்பாங்க. பட் ஸ்கேல்பர்ஸ் 100 ரூபா 50 பைசா, இல்ல 100 ரூபா 80 பைசா, இல்லைன்னா 101 ரூபா, இதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. நீங்க யோசிக்கலாம், என்னடா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் வெறும் 50 பைசா 80 பைசா 1 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஸ்கேல்பிங் மீனிங்கே அதுதான். வெறும் பைசா கணக்கில் ஒரு ரூபாய் கணக்கில் மட்டும் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஓகே, அப்படி பண்றாங்கன்னா எப்படிதான் ப்ராஃபிட் எடுப்பாங்க? ஏன்னா இதுல வந்து புரோக்கரேஜ் இருக்கு, அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கு. எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குட் கொஸ்டின். இவங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அப்ரிசியேஷன்ல மட்டும் இல்லை, வால்யூம்லையும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. எஸ், இப்போ இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணம் படைச்சவங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இந்த ட்ரேடை வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நேற்று கோட்டக் மஹிந்திரா பேங்க் இண்டிகோ பெயிண்ட்ஸை வந்து வாங்கினாங்க 1074 ரூபாய்க்கு. அவங்க எவ்வளவு தெரியுமா வித்தாங்க? 1080 ரூபாய்க்கு. வெறும் 7 ரூபா ப்ராஃபிட்ல வித்தாங்க. பட் அவங்க வாங்கின பங்குகளுடைய எண்ணிக்கை சுமார் 150 கோடி. 150 கோடி பங்குகளை அவங்க வாங்கினாங்க, வெறும் 7 ரூபாயில வந்து வித்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு 1000 கோடி ரூபாய் ஒரே நாள்ல, அதையும் ஃபியூ மினிட்ஸ்ல சம்பாரிச்சாங்க. ஸோ இதுதான் ஸ்கேல்பிங் உடைய பவர். நீங்க வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுடைய ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஓகே, எல்லாருனாலும் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தா அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ப்ராஃபிட் பட் மோர் ட்ரேட். எவ்வளோ ட்ரேட் பண்றாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட் வந்து மாறுபடும். இப்போ ஒரு ட்ரேட்ல அவங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி 10 ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ 10 ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து ஏர்னிங்கா கிடைக்கும். இதுல புரோக்கரேஜ் ஒரு 250 ரூபா போனாலும் ஒரு 750 ரூபா அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்கேல்பர்ஸ் கிட்ட. ஓகே, இந்த மாதிரி தான் ஸ்கேல்பர்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே வேண்டாம். டெக்னிக்கல்ஸ் அண்ட் சில மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் இண்டிகேட்டர் இது இருந்தாலே போகும். இதுக்கு ஸ்கேல்பர்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கேல்பர்ஸ் வந்து மூவிங் ஆவரேஜா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கெட் ஆக்சஸை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 பேசிக்கான விஷயங்களை வச்சு தான் அவங்க வந்து ட்ரேடிங் வந்து எடுக்கிறாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்ல அவங்க என்னென்னமோ யூஸ் பண்ணலாம். எது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்கேல்பிங் ட்ரேடிங் வந்து பண்றாங்க. ஓகே, ஸ்கேல்பர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ். எப்படி அதை சமாளிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இதை பொறுத்து அவங்களுக்கு ரிஸ்க் வந்து மாறுது. ஸ்கேல்பிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். நண்பர்களே, இன்ட்ராடே அப்படிங்கிறது ரொம்பவே பரிச்சயமான விஷயம். இதை ஏன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரான இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்காக இன்ட்ராடே யூஸ் பண்றாங்க. இன்ட்ராடேல அப்படி எப்படி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். பிகாஸ் அதுல வந்து லீவரேஜ் வந்து கொடுப்பாங்க, மார்ஜின்.
இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஷேர்ஸை வந்து வாங்கலாம். இப்போ ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு இன்டர்டே பண்ணும்போது மேக்சிமமான ஒரு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணும்போது மேக்சிமமான பொட்டன்ஷியல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்கு. அதை வச்சு நீங்க இன்டர்டே மேக்சிமமான பொட்டன்ஷியல் வந்து யூஸ் பண்றீங்க, மேக்சிமம் மார்ஜின் வந்து யூஸ் பண்றீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால 40,000 ரூபாய்க்கு வர்த்தான ஷேர்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ இதுல நீங்க 2% இன்டர்டேல சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய இன்கம் 800 ரூபாயா இருக்கும். 800 rupees நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு இன்டர்டே ட்ரேட்ல வெறும் 2%. சரி, எப்படி 2% வந்து பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதே நான் சொல்லிடுறேன். இன்ட்ராடேல எப்பவுமே ஒரு பங்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் பேசிஸ், நியூஸ் பேசிஸ் அண்ட் இயர்னிங்ஸ் இதை பேஸ் பண்ணி அது வந்து மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஜென்ரலா -1% இருந்து 3% வரைக்கும் ஒரு பங்கு மேலே போயிட்டு கீழே வந்துடும். அது வந்து அவங்களுடைய திறமை தான், அந்த ஒரு கேட்சப்பை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது. ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது அசால்ட்டா 103 ரூபா போயிட்டு 98 ரூபாயில கூட வந்து முடியும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல மேட்டர் என்னன்னா 100 ரூபாய்க்கு இந்த பங்கை பிடிச்சு 103 ரூபாய்க்கு வித்துட்டு வெளியே வரதான் சாமர்த்தியம். அதை தான் இன்டர்டே ட்ரேடர்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எப்படி நஷ்டம் அடைவாங்கன்னா 100 ரூபாயில இருந்து 103 ரூபா போகும்போது ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த இடத்துல ஃபியர் வந்துடும். ஃபியர் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா பணத்தையும் போட்டு 103 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அந்த பங்கு என்ன ஆகும், 103 இருந்து 98 ரூபாய்க்கு வந்துடும், லாஸ்ல முடியும். இப்போ 10,000 ரூபாய் வச்சுட்டு இந்த பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா 40,000 ரூபாய் இருக்குமா? அவங்க கிட்ட இருக்கிறது 10,000, பொசிஷன் எடுத்தது 40,000, மார்ஜின் கிடைச்சனா எடுத்திருக்காங்க. 103 ரூபா போகும்போது அவருக்கு ஒரு 3% கிடைக்குது. இதனால அவருக்கு 1,200 ரூபாய் லாபம் வந்து கிடைக்குதுங்க. எவ்வளோ? 1,200. அதே நேரத்தில் இன்னொரு டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, எஃப்ஓஎம்ஓல பை பண்ணவங்க. 103 ரூபாய் பை பண்ணவங்க 98 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லாஸ்? கிட்டத்தட்ட 5% வந்து லாஸ் ஆகுது. ஸோ 40,000 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 2,000 ரூபாய் லாஸ். இப்போ புரிஞ்சுதா ஷேர் மார்க்கெட்ல எப்படி இன்ட்ராடேல சில பேர் ப்ராஃபிட் பண்றாங்க, சில பேர் லாஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்ட்ராடேல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்றது டெக்னிக்கல் அண்ட் நியூஸ், இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. டைம் ஃப்ரேம் வந்து சில நிமிடங்கள்ல இருந்து சில மணி நேரங்கள் வரைக்கும் அவங்க நின்றுப்பாங்க. அதாவது அந்த நாள் முடியறதுக்குள்ள அவங்க ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ், மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ, விடபிள்யூஏபி, பொலிஞ்சர் பேண்ட்ஸ் இதெல்லாமே இன்ட்ராடேடிங்காக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்களுடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்விங் ட்ரேடர். இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஆட்கள். வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் தான் மேக்சிமம் ஸ்விங் ட்ரேடரா இருப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்து 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. எப்படி? அதுவும் ஆஃப் த மார்க்கெட். இந்த ஸ்கேல்பர் பண்றவங்க, இன்டர்டே பண்றவங்க எல்லாம் மார்க்கெட் ஆன்ல இருக்கும்போது இவங்களும் ஆன்ல இருக்கணும். பட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படி கிடையாது. வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கு போறாங்களா, இல்ல ஒரு 9 மணிக்கு போறாங்களா, 9 மணிக்கு மேல ஒரு பங்கு வந்து எடுக்கணும். அந்த பங்குல ஏதாவது நியூஸ் வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா, ஓகே. டெக்னிக்கலி பை ஸ்டேஜுக்குள்ள வந்துருச்சா, பிரேக் அவுட் கொடுத்துருச்சாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, நல்ல நியூஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பை பண்ணி போடலாம். ஸோ எப்போ செல் பண்ணுவாங்கன்னா மினிமம் ஃபியூ டேஸ்ல இருந்து ஒரு 3 to 4 வாரங்கள் வரைக்கும் தான் ஸ்விங் ட்ரேடர் ஹோல்டு பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய டைம். ஸோ இதுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு, லோவான ரிஸ்க். ஸ்கேல்பிங் அண்ட் இன்டர்டே பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. பட் இதுல ஹையர் ரிவார்ட் ரேஷியோ இருக்குங்க. 2% ஸ்டாப் லாஸை வச்சுட்டு 15% 20%க்கான ஒரு பொசிஷனை நீங்க எடுப்பீங்க. ஒரு 3 வாரம் ஒரு 4 வாரங்கள்ல மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துட்டு வெளியே வந்துடுறீங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கிறது நிறைய பேருக்கு வரப்பிரசாதமா இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற லெவல்ல வந்து ஃபியூச்சர் க்ரோத் ஆகும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸோடைய ட்ரெண்ட்ல இருந்து ப்ராஃபிட் பண்றவங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கர் வேற எழுத மாட்டேங்குது மொத்தம். ஒரு ஷேர் இப்படி இருக்கு, வாழ்நாள்ல மேலே போயிட்டு தான் கீழே வருகும். ஏன்னா கீழே மேலே இருந்து இப்படி மேலே போகும். சரிங்களா? ஒன்று இந்த மாதிரி போகும், இல்லை இந்த மாதிரி போகும். ஸ்விங் ட்ரேடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா இந்த இடத்துல செல் பண்றவங்களா இருப்பாங்க.
F&O மார்க்கெட்ல செல் பண்றவங்க இந்த இடத்துல ஸ்விங் செல் வந்து பண்ணலாம். பட் கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பை மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ஸ்விங் ட்ரேடர் வந்து இந்த இடத்துல பை பண்ணுவாரு, ஒன்னு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாரு, இல்லைன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாரு. இது வந்து செட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து வச்சு பாருங்க. ஒரு 5%, 8%, 10%, இல்லைன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. ரொம்ப அதிகமா ஆசைப்படவும் மாட்டாங்க, ரொம்ப லாஸ் போச்சுன்னா அதை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை ஹிட் பண்ண உடனே வெளியே வந்துருவாங்க. பட் இவங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஃபண்டமெண்டலி அந்த ஸ்டாக் நல்லா இருக்கா, பிரைஸ் மூவ்மெண்ட்லயும் அந்த ஸ்டாக் நல்லா இருக்கின்றதை பார்த்துட்டு அவங்க வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது ஹையர் த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இவங்க கிட்ட வந்து இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பை பண்றாங்கன்னா ரிஸ்க் வந்து 3%, இந்த பங்கு வந்து 3% கீழே போச்சு அப்படின்னா இவங்க வித்துட்டு வெளியே வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பட் இவங்க இருக்கிற டார்கெட் வந்து 15% இருக்கும். ஓகே, இவங்க வந்து 5 ட்ரேடு தப்பா ட்ரேட் பண்ணி நஷ்டம் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாவே 15% தான் லாஸ் பண்ணிருப்பாங்க. பட் இதுவே அவங்க வந்து 5 ட்ரேட் வந்து தப்பா பண்ணிட்டு 6வது ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த லாஸும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டா மாறும். அதாவது புக் வந்து ப்ராஃபிட் வந்துடும். 0 லாஸ் 0 ப்ராஃபிட் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். காரணம் என்னன்னா இவங்க வைக்கிறது வந்து எப்பவுமே 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல வச்சிருப்பாங்க. இப்போ இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். 3%, 3% எத்தனை டைம் போட்டா 15% வரும்? 5%. அப்படி பார்க்கும்போது ரிஸ்க் வந்து ஒரு தடவை, ரிவார்டு வந்து 15 தடவை. இது வந்து 1:5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடர்ஸ் பேசிக்கா பண்ணும்போது 1:2 ரேஷியோ, 1:3 ரேஷியோ அப்படிதான் இருக்கும். அவங்க ஒரு தடவை நஷ்டம் பண்றாங்க அப்படின்னா சரி, அவங்க 3 தடவை நஷ்டம் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க பண்ற ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேட் அவங்க வந்து ப்ராஃபிட் கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க் ரிவார்டை வச்சுட்டு அவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ண முடியுங்க. அடுத்தது பொசிஷனல் ட்ரேடர்ஸை பார்க்க போறோம். நண்பர்களே, பொசிஷன் ட்ரேடர்ஸ்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்து இந்த இடத்துல வந்து இருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டோட கன்சல்டேஷன் ஸ்பேஸு இல்லைன்னா ரொம்ப ரெசிஷன் வந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு பங்கு நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கூட என்ட்ரி வந்து எடுப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அது க்ரோத் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பொசிஷனல் ட்ரேடர்ல யார் யார் வருவாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வருவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வருவாங்க, அண்ட் ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ், வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து வருவாங்க. இப்படி பார்க்கும்போது இவங்களுடைய கேரக்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேக்ரோ டேட்டாவை வச்சுட்டு ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க. அண்ட் தென் ஃபண்டமெண்டலையும் பார்ப்பாங்க. ஃபண்டமெண்டலாம் பார்த்துட்டு டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல இருந்து சில வருடங்கள் வரைக்கும் இவங்க ஹோல்டு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து மேஜர் ட்ரெண்ட் டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து மீடியம் ட்ரெண்ட் டேக்கர்ஸ். அதாவது ஒரு மாசத்துக்குள்ள ஒரு பங்கு 10% கீழே போயிட்டு 10% மேல வருது அப்படின்னா அந்த ஒரு ஏரியால வந்து பை பண்ணி ப்ராஃபிட் பண்றாங்க. பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படி கிடையாது. இவங்க வந்து மேஜர், அதாவது பெரிய ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமா ப்ராஃபிட் எடுக்கிறவங்க. ஒரு கட்டத்துல RVNL வந்து 35 ரூபாயில ட்ரேட் எடுத்துட்டு இருந்தது. ஆனா அந்த பங்கு 300 ரூபா போச்சா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல பொசிஷனல் ட்ரேடர்ஸ் பொசிஷன் எடுத்து வச்சிருவாங்க. இதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டர்ஸ், பொசிஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்றேன்னா இந்த மாதிரியான பங்குகள் இப்படி போகும்போது பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அந்த இடத்துல பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சொல்றதுக்காக தான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொசிஷனல் ட்ரேடர்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேஜர் ட்ரெண்ட் டேக்கர்ஸ் சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் இவங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து பிக்கரா இருக்கும். அதாவது இவங்க வந்து ஸ்டாப் லாஸ் குறிப்பிட்ட மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து 3%, 5% ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. பட் பொசிஷன் ட்ரேடர்ஸ் அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப வைடரா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்பர்ஸை பேஸ் பண்ணி இல்லை, எதிர்கால முடிவுகள் அண்ட் எதிர்கால க்ரோத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பொசிஷன் மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள அடக்க மாட்டாங்க. ஒரு நெகட்டிவான நியூஸ் வருது, இல்ல குவார்டர்லி ரிசல்ட்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்போ அது ஃபியூச்சர்ல பாதிக்கும் அப்படின்னா அதை வந்து வெக்கேட் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. அதாவது ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஹோல்டு பண்ணுவாங்க. இதனால பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸ் வந்து அவங்க வைக்க மாட்டாங்க. இதைத்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ட்ரி வந்து எடுக்கிறது, ப்ராஃபிட் பண்றது எல்லாமே. பட் அவங்க வந்து 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் வரும்போது வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை நெகட்டிவ் நியூஸே வரல, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே வரலன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் 10 மடங்கு 15 மடங்கு அப்படின்னு உயர்ந்துகிட்டே போகும். இந்த அளவுக்கு அவங்க வந்து மடங்குல வந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி ரேஞ்சில் வரும்.
இப்போ டிஸ்னி இப்படி 10 படங்கள் எடுக்கிறாங்க, 10 படங்கள் ஃபிளாப்னா 11வது படம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ்ல தான் அவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வேற, இவங்க கம்ப்ளீட்டா வேற. நம்ம யூஸ் பண்ற ஃபண்டமெண்டல் டெக்னிக்ஸ் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து பியூர் கோல்டு மாதிரி பியூரான ஃபண்டமெண்டலை வந்து லைக் பண்றவங்க. ஒரு கம்பெனியை வந்து எதெல்லாம் மேலே கொண்டு போகுது, எதெல்லாம் கீழே இறக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றவங்க தான் இந்த வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர்ஸ். இப்போ வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, பை அ குட் கம்பெனி அண்ட் செல் அண்ட் ஹோல்டு ஃபார் எவர் அப்படின்னு இருக்காரு. ஒரு நல்ல நிறுவனத்தை வாங்குங்க, அதை என்னைக்குமே வந்து விற்காதீங்க, எப்பவுமே ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறதான் வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. எஸ், தட் இஸ் வேல்யூ இன்வெஸ்டிங். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்ல தான் உங்களுக்கு இந்த 4 ட்ரேட்லையும் கிடைக்காத ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கு. என்னன்னா காம்பவுண்டிங். ஓகேங்க. இந்த காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு பங்கை வந்து ஹோல்டு பண்ணும்போது இந்த இடத்துல பை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேலே போகுது. மேலே போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்ககிட்ட ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி போனஸ் ஆர் ஸ்பிளிட்டை வந்து கொடுப்பாங்க. ஸ்பிளிட் இல்லைன்னா போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால அவங்க கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பெருக்கம் அடையும். நான் ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன்னா ஸ்பிளிட் கொடுத்தாங்க, 10 ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னா அது வந்து 1000 பங்குலாம் மாறிடும். 1000 பங்குலாம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு போனஸ் கொடுத்தாங்கன்னா என்னோடது வந்து 2000 பங்குலாம் மாறிடும். பட் இன்கேஸ் நான் ரியலா வாங்கினது, பணத்தை செலவு பண்ணி வாங்கினது 100 பங்குகள், இப்போ எங்கிட்ட இருக்கிறது 2000 பங்குகளா இருக்கு அப்படின்னா, இந்த 2000 பங்குகள் ஆகும்போது இதோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கும். நான் ஒரு 30 ரூபாயில வந்து வாங்கியிருக்கேன்னா, பெரிஸ் அப்ரிசியேஷன் மூலமா அது ஒரு 100 ரூபாய் வருது அப்படின்னா, ஒரு பங்குக்கு எனக்கு வந்து 70 ரூபா லாபம், 100 பங்குக்கு எனக்கு 7000 ரூபாய் லாபம். பட் இதுவே என்கிட்ட 2000 பங்குகள் இருந்துச்சுன்னா என்னுடைய லாபம் பன்மடங்கு பெருகி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வேல்யூ இன்வெஸ்டரா இருக்கணும். ஸோ வேல்யூ இன்வெஸ்டரா யாரால இருக்க முடியும்னா, பாசிவான இன்கம் ஸ்கீம் இருக்கு, என்கிட்ட வந்து பிசினஸ் இருக்கு, பிசினஸ்ல அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கு, அது ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பங்கா பார்த்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றது மூலமா நீங்களும் வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டரா இருக்கணும். பட் அதை நீங்க பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து பாசிவ் இன்கம் இருக்கணும். சரிங்களா? உங்ககிட்ட இருந்து பணம் வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்க நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சேலரி ஆளர் கூட நீங்க இருக்கலாம். ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 இல்லை ஒரு 1000 ரூபாயோ மிச்சம் பண்ணி இதுல போட்டு ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா இருப்பீங்க. வெல்த் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம், ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கு, டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நான் ஏன் இன்வெஸ்டருக்கு வந்து டைம் ஃப்ரேம் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டைம் ஃப்ரேமே கிடையாதுங்க. அவங்க லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. வாரன் பஃபெட் கொக்கோ கோலா வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர். ஸ்கேல்பர், இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரீகேப் மாதிரி. ஸ்கேல்பர், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர். ஒரு ரீகேப், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பர் யூஸ் பண்ணுறது டெக்னிக்கல்ஸ் அண்ட் நியூஸ் மட்டும்தான். இன்டர்டே ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது நியூஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் அண்ட் அதை பாதிக்கக்கூடிய சில அனௌன்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் பாலிசி இதாச்சு. ஸ்விங் ட்ரேடர் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் ட்ரேடிங் கான்செப்டும் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படி கிடையாது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அதை வந்து படிப்பாங்க. அதாவது உலக அளவில் எதெல்லாம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த கண்ட்ரிக்குள்ள நடக்கிற பாலிசிஸ் எப்படி இதை வந்து டிட்டர்மின் பண்ணுதுன்றத, எப்படி இந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிறத பேஸ் பண்ணி இவங்க பொசிஷனல் ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஃபண்டமெண்டலும் வேணும், மற்ற நியூஸ் டேட்டாஸும் புரிந்துணர்வும் வந்து வேணும். வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து டெக்னிக்கல்ஸாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஃபண்டமெண்டல். பிஇ ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, பேலன்ஸ் ஷீட்டில் வர்ற ப்ராஃபிட்டு, அவங்களுடைய ரிசர்வ்ஸு, அவங்களுடைய விசன்ஸு, அவங்களுடைய செக்டார் அனாலிசிஸ், இதெல்லாமே பொறுத்து தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, இதுதான் இவங்களுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இவங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்டு வந்து சரி, ஹை ரிஸ்க் அண்ட் லோ இன்கம்ஸ் இதுதான் இருக்கு. இன்டர்டேல
அவங்களுக்கு வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலான்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸாக வந்து பார்த்து பண்ண கன்சிஸ்டண்ட்டாக பண்ண அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து இருப்பாங்க. ஸ்விங் ட்ரேடர்ஸோடைய ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:1, 1:2, 1:3ன்னு ரிவார்ட் ரேஷியோவில் வந்து கணக்கில் இருக்கும். ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரிவார்ட் ரிஸ்க் ரேஷியோனா 2 தடவை அவங்க லாஸ் பண்ணும்போது ஒரு தடவை பண்ற ப்ராஃபிட்னால அவங்களுடைய லாஸ் வந்து ப்ராஃபிட்டா மாறிடும் பேலன்ஸ் ஷீட். 1:10ன்னா அவங்க 10 தடவை பண்ற லாஸை அவங்க பண்ற ஒரு ட்ரேடு வந்து மீட்டு கொடுத்துரும். ஸோ அதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸ்விங் ட்ரேடருக்கு மட்டும் இல்லை, எல்லா ட்ரேடருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அது ஸ்விங் ட்ரேடர்ல ரொம்பவே பெனிஃபிட்டபிள் ஒன்றா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க 2% ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பீங்க, ஆனா உங்களுடைய டார்கெட் 15%னா நீங்க ரொம்ப செக்யூரா இருப்பீங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இவங்க வந்து வைடர் ரிஸ்க், இதுதான் ரிஸ்க்னு சொல்லி வச்சிருக்க மாட்டாங்க. நல்ல பங்கா இருந்துச்சுன்னா அதை ஆவரேஜ் பண்ணிட்டே கூட போவாங்க லாங் டேர்ம் போற வரைக்கும். வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் இவங்க ஆவரேஜே கிடையாது, பை பண்ணிட்டே இருப்பாங்க, மணியை வந்து ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க, பட் நல்ல ஸ்டாக்ல மட்டும்தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த சாப்டர்ல இந்த டயக்ராம்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.